வானகம் பசங்களா, இந்த ப்ளீச்ன்ற ஷோக்கு எதுக்கு ப்ளீச்ன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்கன்னே எனக்கு தெரியலங்க. அதுக்கு பதில் பான்காயின்னு சொல்லிட்டு வச்சிருக்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. அந்த வார்த்தையே ஒரு ஃபேமஸ்னே நம்ம சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ ப்ளீச்சுக்கு பதிலாக நம்ம பான்காயினே வச்சிருக்கலாம். எதுக்குடா இப்போ சவுண்ட் மேலே சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, டிவைபிடபிள்யூட எபிசோட் 4ல் அப்பேற்பட்ட பான்காயை சீல் பண்ணுறானுங்க. அதுவும் யாரோட சீல் பண்ணுறானுங்கன்னா, அந்த ஒன் ஆஃப் த பான்காய் நம்ம வந்து ஃபேவரட்டாக இருக்கும். அந்த பான்காயை பார்த்தால அடங்க அக்கா சீனாக இருக்குது இதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி வாய்ப்பு வந்து பார்த்த ஒரு பான்காயை இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறானுங்க. ஸோ அது யார் இன்னும் அப்புறம் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போயிட்டு பார்ப்போம். வீடியோவில் போட்ட முன்னாடி வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு மணி அடிச்சிருங்க. அப்போ தான் இனிமேல் நான் போகிற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு டான்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். எபிசோட் 4 ரிவ்யூ பார்க்கறது முன்னாடி எபிசோட் 1, 2, 3 அதோட ரிவ்யூ நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அப்போ தான் வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக புரியும். ஸோ எபிசோட் 4 வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னா, சோல் சொசைட்டியை இப்போ இன்வைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதோட அனாலிசிஸ் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக அதில் என்ன சொல்ல வராங்கன்னா, மொத்தம் 16 இடத்துல ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் வந்து சென்ஸ் பண்ண முடியுது அப்படின்னா 16 எனிமி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதே மாதிரி நிறைய சோல் ரீப்பர்ஸோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர் வந்து காணாமல் போயிடுச்சு. அதில் குறிப்பாக லூட்டனன்ட் கிராவோட ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷரும் காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது டிசப்பியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ கிரா செத்துட்டானா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க டெத்துன்னு சொல்ல டிசப்பியர் தான் சொல்கிறாங்க. ஸோ அவன் உயிரோட இருக்கிறானா இல்லை செத்துட்டானு சொல்லிட்டு எனக்கும் கரெக்டாக தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு ஸ்பாயில் பண்ணுறாதீங்க. அப்போ ஆக்கன் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னால் நம்பவே முடியல. அந்த சண்டை ஆரம்பித்து 7 நிமிஷம் தான் ஆகுது, அதுக்குள்ள 1000 பேர்கிட்ட சோல் ரீப்பர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. இந்த மாதிரி போச்சுன்னா நம்மளால ஜெயிக்க முடியாதுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ சீன் எங்கே போகுதுன்னா, கஜமாரி கிட்ட போகுது. அவனுக்கு முன்னாடி ஒரு குயின்சி நடந்து வந்துனுக்கிறான். அப்போ அந்த குயின்சி என்ன சொல்கிறான்னா, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்க. உங்களோட சாவு எக்ஸாம்பிளாக வச்சு நான் என்னால் எதுவுமே காட்ட முடியாது. ஸோ நீங்கள் தப்பிச்சு போங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கஜமாரி கேட்டோன்னே, எங்களை வந்து கலைகிறே நீ, நாங்கள் சோல் ரீப்பர்ஸ்ரா, இங்கேன்னு திரும்பி போயிடுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ அந்த குயின்சி என்ன சொல்கிறான்னா, நீ ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, நீ என் கூட சண்டை போகிறத விட்டுட்டு என்னை இங்கேருந்து அனுப்புறதுலேயே குறியா இருக்கிற, ஏன்னா அந்த அளவுக்கு நீ வந்து பயந்து போயிருக்கிறன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ கஜமார் வந்து கடுப்பாயிட்டு அவனோட சண்டைக்கு வரான். அது வந்து பார்த்தீங்கன்னா பாதியே பாவமாக இருந்துச்சு. அந்த குயின்சி என்ன பண்ணான்னா, அவனோட கத்தி எடுத்து நம்ம கஜமாரோ பாதியாக வெட்டிடுறான். இப்போ சீன் நம்ம கேப்டன் ஒட்டரோபாஷி கிட்ட போகுது. அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சோல் ரீப்பர்ஸ் வந்து செத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு பட்டாம்பூச்சி வந்துட்டு அவர்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லுது. அப்போ அவருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின்சி வந்து நிற்கிறான். அவனோட பேர் நானான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அவன் வந்து ஒட்டரோபாஷி கிட்ட என்ன கேட்குறான்னா, அந்த பட்டாம்பூச்சி வந்துட்டு ஒரு நியூஸ் சொல்லிட்டு போச்சுல, அது கண்டிப்பாக நல்ல நியூஸ் இல்லை தானன்ற மாதிரி கேட்குறான். அப்போ ஒட்டரோபாஷி என்ன சொல்கிறான்னா, அதை வந்து அவன்கிட்ட சொல்ல தேவையில்லன்ற மாதிரி சொல்கிறாரு. அப்போ அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, இல்லை அதை வந்து தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாக இருக்குது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாஸ்பீன்றவன் ஒரு இடத்துல இருக்கிறான் பொழுது, அவனோட கூட்டாளி தான். ஸோ அவன் இருக்கிற இடத்துல தான் வந்து இப்போ ஸ்பிரிச்சுவல் ப்ரெஷர்லாம் டிசப்பியர் ஆச்சு. சப்போஸ் அவன் வந்து யாரையா விட்டுட்டான் அப்படின்னா அவன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்க நான் ஆர்வமாகறேன். ஸோ சொல்லுன்ற மாதிரி அவன் கேட்குறான். அதுக்கு நம்ம ஒட்டரோபாஷி என்ன சொல்கிறாருன்னா, உன்னோட ஆளுங்களுக்குள்ளேயே நீ வந்து குறைய கண்டுபிடிக்கிறியா, இது வந்து நல்ல ஆர்ட்டே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஆர்ட்டை பற்றி எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்கிறான். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட்னா இதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுங்கிற கித்தாரை பற்றிலாம் அது எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீயும் சரி உன்னோட கித்தாரும் சரி அழறதுக்கு டைமே இருக்காது, ஏன்னா இன்னும் 5 நிமிஷத்தில் நீங்கள் சாவ போறீங்கன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ நம்ம ஒட்டரோபாஷி என்ன சொல்கிறேன்னா, இன்னும் உனக்கு ஆர்ட்னா என்னன்னே புரியல, நான் ஏற்கனவே அழுதுன்னு தான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி இத்தனை பேர் வந்து செத்து போய் கிடக்குறாங்க. ஸோ நான் ஆல்ரெடி அழுதுன்னு தான் இருக்கிறேன். இங்கேருந்து நீ உயிரோட திரும்பி போக மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு ஸ்குவாட் 6க்கு போகிறாங்க. அங்கே அது ஒரு பொண்ணா பையனான்னு தெரியலங்க. நான் ஃபஸ்ட்டு பொண்ணு நினைச்சேன், கடைசியில் அது பையன் போலகுது. அந்த குயின்சி வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணினே இருக்கிறான் சோல் ரீப்பர்ஸ் எல்லாரையும். அப்போ அங்கே சுற்றி நிற்கிற மீதி பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா தப்பிச்சு ஓடுறாங்க. அப்போ அதில் ஒருத்தர் என்ன சொல்கிறான்னா, ஓடாதீங்க நில்லுங்க, நம்மளோட வேலை வந்து சோல் சொசைட்டியை பாதுகாக்கிறது தான், நம்மளை பாதுகாத்து கிடையாதுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த பையன் வந்து அவனை நோக்கி வந்துனே இருக்கிறான். அந்த டைமில் நம்ம ரெஞ்சு வந்துட்டு கரெக்டாக சொன்னடா, இதுக்கப்புறம் நீ கவலைப்படாத, நான் வந்து பார்த்துக்கிறேன்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ சீன் அங்கே கட் ஆகிட்டு நம்ம செல்லக்குட்டி கிட்ட போகுது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பம்பைட்டா பாஸ்டர்பைன். இவ வந்து ஒரு குயின்சி தான். இவளை வந்து எனக்கு அனிம் பார்த்ததுன்னு இல்லை, அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்து தெரியும். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த அனிம் ரிலீஸ் ஆன டைமில் எல்லாருமே இவளை பற்றி தான் போட்டுருந்தாங்க. ஸோ அப்பயே வந்து இவளை எனக்கு பிடிச்சிருச்சு. இந்த அனிமில் பார்க்குறப்பையும் பார்த்து நல்லா இருந்தா. ஸோ இவ வந்து என்ன பண்ணுறான்னா, சோல் ரீப்பர்ஸ் எல்லாரையும் கொண்டுனுங்கிறா. அப்போ கேப்டன் கொமமுரா வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்துட்டு அவரோட சண்டை போட்டு வந்து ரெடி ஆகுறாரு. அதுக்கு முன்னாடி என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன பொண்ணு கூட குயின்சியாக இருக்குதான்ற மாதிரி அவர் கேட்குறாரு. அப்போ பம்பைட்டா என்ன சொல்கிறான்னா, சோல் சொசைட்டியில் உண்மையிலே ஆள் இல்லை போலுக்குது, ஏன்னா ஒரு நாயெல்லாம் கேப்டன் ஆகிறான்ற மாதிரி அவ வந்து சொல்கிறா. இப்போ இதுக்கு அடுத்து எல்லா கேப்டனும் ஒரு குயின்சி கூட சண்டை போட போகிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. இப்போ மறுபடியும் சீன் வந்து நம்ம ரெஞ்சி கிட்ட போகுது. ரெஞ்சிக்கிட்டே அந்த பையன்கிட்டையும் போகுது. அவன் அட்டாக் பண்ணுற எல்லாத்தையுமே அந்த பையன் அவனோட கையில் வந்து ஒரு வெயின்ஸ் மாதிரி வருது. அது குயின்சி வெயின்ஸ்னு சொல்லிட்டு வச்சு, குயின்சியோட ரேஷி வெயின்ஸ் ஏதோ ஒன்று, அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிடுறான். அதை ரெஞ்சி வந்து நோட் பண்ணுறான். அந்த டைமில் இன்னொரு குயின்சி வந்து நம்ம ரெஞ்சி அட்டாக் பண்ண வரான். அப்போ நம்ம தலைவர் பியாக்கே வந்து பார்த்தீங்கன்னா வராரு. வந்துட்டு சென்பன் சாகரை செதற விடுறாரு. இப்போ சீன் நம்ம குரோசிச்சி கிட்ட ஷார்ட்டாக போகுது. அங்கே வந்து ஒரு ரிசர்ச் பண்ணிடுறாரு அவங்கள பற்றி. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அப்போ அவங்க நம்மளோட
நம்மளோட பான்காயை வந்து ஸ்டீல் பண்ணலையான்ற மாதிரி அவர் சொல்றாரு. அதோட வந்து பாத்தீங்கன்னா கட் ஆயிட்டு திருப்பி நம்ம தலைவர்கிட்டே வருது. அப்ப ரெஞ்சி என்ன சொல்றான்னா, நம்மளோட ஸ்வாட்ஸை வச்சு அவங்கள வெட்ட முடியலன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப பியாக்கே என்ன சொல்றான்னா, ஸ்வாடை வச்சு வெட்ட முடியலையா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொன்னவனே அவனோட செம்பன் சாகரம் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன பீசஸோட கத்தி, அது வந்து அந்த பையனோட கையை வந்து வெட்டிடுது. ரத்தம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்குது. அப்போ இன்னொரு குயின்சி அங்கே இருந்தாலும் அவன் வந்து ஓடி வரான். அவனை வந்து பார்த்தீங்கன்னா தரையில் ஒரு ஓட்டை போட்டு வேற ஒரு இடத்துக்கு நம்ம பியாக்கை அனுப்பிடுறான். அனுப்பிட்டு இந்த பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவன் சண்டை போட்டுக்கிறான். அந்த டைம்ல என்ன நடக்குதுன்னா, நம்ம ரெஞ்சி வந்து அவனோட கையும் காலையும் வந்து லாக் பண்ணிடுறான் அவனோட கத்தியை வச்சு. அதுக்கடுத்து நம்ம பியாக்கை வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறது பக்கத்தில் போயிட்டு சென்மோன் சாகரை வச்சு அட்டாக் பண்ணிடுறான். மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறான். ஆனால் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே ஆகல. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கையில் அந்த ரைஷி வெயின்ஸ்னு சொன்ன பார்த்தீங்களா, அது அவனோட கண்ணுலேயே வந்து ஓடுது. அது வந்து நம்ம சென்மோன் சாகரை கிட்டே அவனை ப்ரொடெக்ட் பண்ணிடுச்சு. இப்போ சீன் வந்து என் செல்லக்குட்டி கிட்ட போகுது. யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராங்கி கிட்ட போகுது. கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிட்ஸுகாயாவும் இருக்கிறான். அவன் வந்து ஒரு குயின்சி கிட்ட சண்டை போட்டுக்கிறான். அவனை வந்து வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப அவன் உடம்பு வந்து ஒரு கல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கிறான். கல் மாதிரி இல்லை மெட்டல் மாதிரி ஏதோ ஒன்று. இவன் வெட்ட பார்க்குறான், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவன் 2 பேர் சண்டை போட்டுனே இருக்கிறாங்க. ராங்கிக்கு வந்து அப்பப்போ காட்டினாங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா காட்டினப்பெல்லாம் பார்த்து சூப்பராக இருந்தான். என் கண்ணை அப்படியே பட்டுறன்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ சீன் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம தலைவர்கிட்டே போகுது. அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசான ஒரு விஷயத்த பண்ண போறாரு. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பியாக்கியா வந்து பான்காய் யூஸ் பண்ண போறான். அப்போ ரெஞ்சி வந்து என்ன சொல்றான்னா, உண்மையிலே பான்காய் யூஸ் பண்ண போறீங்களா? லூட்டனு சசகி பை என்ன சொன்னாருன்னா, அவங்க வந்து நம்ம பான்காய் ஸ்டீல் பண்றாங்கன்ற மாதிரி சொன்னாரு. உண்மையிலே யூஸ் பண்ண போறீங்களான்ற மாதிரி அவன் திருப்பி கேட்கறான். அப்போ பியாக்கியா என்ன சொல்றாருன்னா, ஆமா, அதை விட்டா வேற வழி கிடையாது. ஏன்னா இவனுங்க எல்லாரும் சோல் சொசைட்டிக்குள்ள பூந்து ஏகப்பட்ட பேர் வந்து கொண்டு இருக்கிறானுங்க. இது பத்தாததுக்கு இவனுங்கள பான்காய் இல்லாம நம்ம வந்து தோக்கடிக்க முடியாது. இந்த வாரோட அவுட்கம் வந்து எப்படி டிசைட் ஆகும்னா, இவனுக்கு பான்காயை சீல் பண்ணது அப்புறமா அந்த சீலை வந்து எப்படி உடைக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுல தான் இந்த வார் யார் ஜெயிப்பா யார் தோப்பான்றதை டிசைட் பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம தலைவர் பான்காய் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. சென்பொன் சாக்கரா ககையோஷியை வந்து யூஸ் பண்றாரு. இவனோட பான்காயை எப்ப பார்த்தாலுமே போர் அடிக்க மாட்டேங்க. சீனா இருக்குதுங்க. கத்தியை வந்து கீழே ஓடுறான், அது தரைக்குள்ள போகுது, தண்ணிக்குள்ள போற மாதிரி போயிட்டு கத்தி வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது, பெரிய பெரிய கத்தி. அப்புறமா அந்த வெளியே வந்த கத்தி வந்து அப்படியே செதறுதுன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு அழகா இருக்குது. அது ஒரு கண்கொள்ளா காட்சின்ற மாதிரி இருக்குது நம்ம பியாக்கையோட பான்காய். ஸோ பியாக்கே மட்டும் பான்காய் யூஸ் பண்ணல, நம்ம கொமோமராவும் வந்து யூஸ் பண்றான், அதே மாதிரி ஹிட்ஸுகாயாவும் யூஸ் பண்றான், அதே மாதிரி சைஃபோனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பான்காய் வந்து யூஸ் பண்றாங்க. ஆனால் அவங்க பண்ண உடனே என்ன நடக்குதுன்னா, அவங்களோட பான்காய் உடையுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏத்தாவில் இருக்கிற குயின்சி வந்து அந்த டிவைஸ் இருக்குதுல்ல, அதை வச்சு அவங்களோட பான்காயை சீல் பண்றாங்க. சாரி, அவங்க சீல் பண்றாங்கன்னு இது வரைக்கும் நினைச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க சீல் பண்ணல, அவங்களோட பான்காயை திருடுறாங்க. இப்போ சீன் நம்ம ஹிட்ஸுகாயா கிட்ட போகுது. அவன் வந்து ராங்கி கிட்ட என்ன சொல்றான்னா, என்ன பண்ணுகிற ராங்கிக்கு, சீக்கிரமா டென்டைகோரா யூஸ் பண்ணிட்டு எந்த கேப்டனையும் அவங்களோட பான்காய் யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு சொல்லு. அவங்க பான்காயை வந்து சீல் பண்ணல, அவங்க ஸ்டீல் பண்றாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப ராங்கிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டென்டைகோரா யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றா. ஆனா ராங்கிக்கும் சரி, அப்புறமா நம்ம ஹிட்ஸுகாயாக்கும் சரி ஒரு விஷயம் தெரியாது. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடியே ஆல்ரெடி நம்ம பியாக்கியாவா இருக்கட்டும், அப்புறமா கோமராவா இருக்கட்டும், அதுக்கடுத்து சைஃபோன், இவங்க 3 பேருமே அவங்களோட பான்காயை வந்து இழந்துட்டாங்க. இப்போ சீன் நம்ம தலைவர் கியோரகு கிட்ட போகுது. அவனுக்கு ஏத்தாப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயின்சி இருக்கிறான். சண்டை போட்டு தான் ரெடியாக நிற்கிறான். அப்போ வந்து என்ன சொல்றான்னா, எங்களோட கேப்டன் குரோசுச்சி வந்து ஒரு திறமையானவர், அவர்கிட்ட தேவையான இன்ஃபர்மேஷன்லாம் இருந்துச்சுன்னா அதை வச்சு அவர் சொல்யூஷனை ஒரு நாளுக்குள்ள கண்டுபிடிச்சிடாரு. ஆனால் என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அவன் பான்காயை, அதை வந்து இவங்க 4 பேர் இப்போ பண்ணிட்டு இருக்கிறாங்கன்ற மாதிரி அவன் சொல்றான். அவன் சொல்லி நிற்கிறப்பயே ஏத்தாவில் ஒரு குயின்சி இருந்தால அவன் வந்து இவன் அட்டாக் பண்ண வரான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா நவுந்து தப்பிச்சு இருக்கிறான். ஆனால் அந்த டைமில் அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் கையில் வந்து ஒரு துப்பாக்கி இருக்குது. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி யூஸ் பண்ணுறான், இவன் வந்து துப்பாக்கி யூஸ் பண்ணுறான் அந்த குயின்சி. அதை எடுத்து நம்ம கியோரகோட கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா சுட்டுறான். கியோரகோட ரைட் ஐ வந்து பார்த்தீங்கன்னா போயிடுது. ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா சோல் சொசைட்டியில் ஒரு மோசமான நிலைமை போயிடுதுன்னு வச்சிங்களேன். இப்போ சீன் வந்து நம்ம ஆக்கன் கிட்ட போகுது. அவன் வந்து என்ன சொல்கிறான்னா, குரோசாகி இச்சியோக்கு வந்து ஃபோன் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பர்மிஷன் இன்னும் வாங்கலேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஆக்கன் என்ன சொல்கிறான்னா, அதை நான் வந்து பார்த்துக்கிறேன், அவனுக்கு வந்து முதல்ல ஃபோனை போடுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனும் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோனை யார் எடுக்கிறாங்கன்னா, நம்ம தலைவர் உரகரா எடுக்கிறான். எடுத்துட்டு எப்படி இருக்கிறீங்க ஆக்கன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நடக்குது அங்கன்ற மாதிரி அவன் வந்து கேட்குறான். அப்போ ஆக்கன் வந்து கத்துறான், யோ நான் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சொன்னையா, குரோசாகி கிட்ட ஃபோனை கொடுன்ற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போ உரகரா என்ன சொல்றான்னா, என்னால கொடுக்க முடியாது, ஏன்னா இச்சிகோ வந்து ஒரு குயின்சி கூட சண்டை போட்டுன்னு இருக்கிறான். அந்த குயின்சி இவனோட பான்காயை வந்து ஸ்டீல் பண்றது முயற்சி பண்றான். ஆனா இவனோட பான்காயை வந்து அவங்களால ஸ்டீல் பண்ண முடியலன்ற மாதிரி அவன் சொல்றான். அப்ப ஆக்கன் எல்லாருமே அவனோட பான்காயை ஸ்டீல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து உரகரா என்ன சொல்றாருன்னா, சோல் சொசைட்டியை வந்து இன்வைட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும், சிச்சுவேஷன் வந்து மோசமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணிக்கிறீங்க. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வியை நான் திருப்பி கேட்குறேன், எப்படி இருக்குது அங்கே நிலமன்ற மாதிரி அவர் கேட்குறாரு. நம்ம ஆரம்பத்தில் சொன்ன பார்த்தீங்கன்னா உரகரா, ஹலோ ஆக்கன் சார் எப்படி இருக்கிறீங்க, அங்கே சிச்சுவேஷன் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டான்ல, அதை வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக தான் கேட்டுக்கிறான். இவன் அதை காமெடியாக நினச்சிருக்கானுங்க. நம்ம இச்சிகோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேண்ட் ரிட்டர் ஜேவை போட்டு பொழந்து கட்டுறான். அவன் என்ன முயற்சி பண்ணாலும் நம்ம இச்சிகோ கிட்ட அது வந்து வேலை செய்யவே இல்லை. அப்போ இச்சிகோ ஒரு வழியாக அவனை கார்னர் பண்ணிட்டு என்ன கேட்குறான்னா, போன வாட்டி என்கிட்ட சண்டை போட்டவனும் வந்து என்னோட பான்காய் ஸ்டீல் பண்ண முயற்சி பண்ணான், இப்போ நீ அதான் பண்ணுற, எதுக்காக இதை பண்ணுறீங்கன்ற மாதிரி அவன் கேட்குறான். அப்போ நம்ம ஸ்டேண்ட்
ஸ்டேண்டர்ட் ஜே என்ன சொல்றான்னா அதுக்கான பதில நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப இச்சிகோ என்ன சொல்றான்னா ஒருவேளை நீங்க பான்காயை பார்த்து பயப்படுறீங்களான்ற மாதிரி கேட்கறான். அப்ப நம்ம ஸ்டேண்டர்ட் ஜே கடுப்பாயிட்டு இன்னது நாங்க வந்து பயப்படுறோமா, நாங்க யாருன்னு தெரியுமா, நாங்களாம் அதை பார்த்து பயப்படவே இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறான். அந்த டைம்ல நம்ம உராரா என்ன பண்றான்னா வந்து அட்டாக் பண்ணிட்டு அவனை வந்து சாச்சிடுறாரு. அப்புறமா உராரா வந்து சோல் சொசைட்டி பொறுத்து ஒரு கேட் ஓபன் பண்றாரு. பண்ணிட்டு அங்க வந்து எமர்ஜென்சி, இப்ப நீ வந்து இது வழியா போங்க, மீதி டீடைல்ஸ்லாம் ஆக்கன்னு சொல்லுவாருன்ற மாதிரி சொல்றான். இப்ப இச்சிகோ வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல் சொசைட்டிக்கு வந்து போயின்னு இருக்கிறான். அப்ப நம்ம இன்னோவும் சேடும் வராங்க. அப்ப உராரா அவங்க கிட்ட என்ன சொல்றான்னா இச்சிகோ சோல் சொசைட்டிக்கு போய்க்கிறான், இப்போ ஒருத்தன் கீழே கடனால செத்து போயிட்டு அவங்க கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கும், அதை வந்து எடுத்து என்கிட்ட குடுன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இச்சிகோ வந்து பாத்தீங்கன்னா அங்க போயினுக்கிறப்ப போன்ல பேசினுறான். ஆக்கன் வந்து இந்த மாதிரி அவங்க பான்கை ஸ்டீல் பண்ண முடியுன்றத சொல்றாரு. இவன் வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லையே, எப்படி இது நடந்ததுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுனுறான். அப்ப உராரா வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா வந்து அனலைஸ் பண்ணிருக்காரு அந்த ஹோய்கமோடோல இருந்துன்னு. அப்ப அவர் இச்சிகோ கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா அந்த குயின்சிஸ் 3 மேஜரான எபிலிட்டிஸ் வந்து பொசஸ் பண்றாங்க. ஒன்னு வந்து குயின்சி வால்ஸ்டன் டிச்சு, செகண்ட் எபிலிட்டி வந்து பிளட் ரைஷியை வந்து அவங்க வெயின்ஸ்ல ரிலீஸ் பண்றதுனால அவங்களோட அஃபென்ஸ் அப்புறமா டிஃபென்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியுது. ஆனா அவங்க ரெண்டுமே ஒரே நேரத்தில் யூஸ் பண்ண முடியாது போல இருக்குதுன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அடுத்து அவங்க கிட்ட இருக்கிற 3வது எபிலிட்டி தான் முக்கியமானது. அது என்னதுன்னா பான்காய் வந்து ஸ்டீல் பண்றது. ஆனாலுமே அதை வச்சு உன்னோட பான்காய் மட்டும் தான் அவங்களால வந்து ஸ்டீல் பண்ண முடியல, அது ஏன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறப்பே நம்ம இச்சிகோ வந்து சோல் சொசைட்டி கிட்ட போயிட்டான். ஒரு கேட் மாதிரியே இருக்குது, அது கொஞ்சம் தூரம் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அவன் போய் காலை வச்சானா சோல் சொசைட்டி உள்ள போயிடுவான். ஆனா அந்த டைம்ல ஒரு ஆரோ வந்து போயிட்டு அந்த சோல் சொசைட்டியோட கேட்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுது. அப்போ அதே மாதிரி நம்ம உராரா பேசினார் பார்த்தீங்களா, அது வந்து கட் ஆயிடுது. அப்போ சீன் வந்து உராரா கிட்ட போது அவரோட ஷோல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பு வந்து தொலைச்சிருக்குது. அப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாரு. நம்ம இனோவும் சரி அப்புறமா சேடும் சரி செமையா அடி வாங்கியிருக்கிறாங்க. யாருக்கிட்டன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேண்டர்ட் ஜே கிட்ட தான். அவன் செத்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம உராரா நினச்சிருப்பாரு. ஆனால் அவன் வந்து சாவே இல்லை. அப்போ ஸ்டேண்டர்ட் ஜே என்ன சொல்கிறான்னா என்னோட உயிரே போனாலும் இச்சிகாவை சோல் சொசைட்டிக்கு போக விட மாட்டேன், ஏன்னா என்னோட மெஜஸ்டி வந்து எனக்கு கொடுத்த ஆர்டர் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் வந்து யூஸ் பண்ணுறான். அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இச்சிகா மேலே போய் பட்டதுக்கு அப்புறமா அது ஒரு ரவுண்டா போயிட்டு நம்ம இச்சிகோ வந்து கவர் பண்றதை விட அவன் லாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது அட்டாக் கிடையாது, ஒரு பிரிசன் மாதிரின்னு சொல்லிட்டு வச்சிங்களேன். அப்புறமா அவன் என்ன சொல்றான்னா நீ சோல் சொசைட்டி காப்பாத்துறதுக்கு பக்கத்துல போயிட்ட, ஆனா உன்னால இதுக்கப்புறம் எதுவுமே பண்ண முடியாது, நீ வந்து சோல் சொசைட்டி அழியிற வரைக்கும் அந்த பிரிசன்லேயே இருந்து தவிச்சு நிறுன்ற மாதிரி அவன் சொல்லிட்டு அந்த வெளியில இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கேட்டு அதையும் வந்து மூடிடுறான். அதோட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எபிசோடே முடிச்சிடறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி எபிசோட் 5 ரிவ்யூல பார்ப்போம். இந்த எபிசோட்ல உங்களுக்கு வந்து எந்த சீன் பிடிச்சிருந்தது, 4 பேர் பான்காய் யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா, அதுல எதுவும் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டா இருந்துச்சு, இல்லை என்ன மாதிரி உங்களுக்கும் வந்து நம்ம பியாக்கியோட பான்காய் தான் பிடிக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் இன்னொரு மாசான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.